காலையிலே எழும்பி அப்படியே காலத்தை ஒரு 5:30 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ரோ. சரி அப்படியே நீ கோழி கூடலாம் திறந்து விடுவேமே. நானும் கோழி கூட பார்த்து ஒரு 3 வாரத்துக்கிட்ட ஆகும் ப்ரோ. தங்கவழியிலேருந்து இப்போ தான் வந்தேன். நேற்று லைவில் வேறு போட்டிருந்தேன்ப்பா ப்ரோ. அப்போ கோழி விட்டு என்ன நிலைமையில இருந்து பார்ப்போம் ப்ரோ. புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் பார்த்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. அப்படியே கோழிக்கூடுல ஏதாவது முட்டை கிடக்கும் நீ பார்க்க வேண்டி அப்பையன் அப்படியே தூக்கிட்டு வந்தேன். அப்போ கோழிக்கூட திறந்து விட்டு பார்ப்போம் ப்ரோ. திறந்து விட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கோழியுமே வீடியோ வர மாட்டேங்க ப்ரோ. பாய்ந்து கோழி ஒன்றுமே வெளியே வர நம்மளே உள்ளது பார்ப்போம். என்னையும் கோழி விட்டு வந்தாலும் பாம்பு கும்பு இருக்குன்னு பார்த்துருங்க ப்ரோ. யாராவது இருந்தாலும் சில நேரம் பண்ணி விட்டு பாம்பு இருக்கும் ப்ரோ. அதுதான் முதல் எல்லாம் நான் ஓடும். கோழி குட்டுக்குள்ள முட்டை ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஒன்றுமே இல்லை. சரி ப்ரோ அப்படியே அடுத்த கோழி விட்டு போயிடலாம் ப்ரோ. இதில் முட்டை போட்டுருணும். இந்த கூட்டில் முட்டை இல்லை ப்ரோ. அடுத்த கூட்டுக்கு போ. எப்படி இருக்கு ப்ரோ. அடுத்த கூடி அப்படியே திறந்து விட்டு பார்த்துருவோம் ப்ரோ. இங்கே கூட்டுக்குள்ள ஒரு முட்டையுமே இல்லை ப்ரோ. சுத்தமாக கோழி முட்டையும் இல்லை ப்ரோ. கூட்டு வந்து ஒன்றுமே. ஆனால் நான் கோழியை தான் ப்ரோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு புதுசாக யாராவது யூடியூப் சேனல் பார்த்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. நம்ம என்ன கோழியை கூட்டு திறந்துட்டு இன்னும் இறை ஒன்றுமே போடல. இறை கொஞ்சம் கழிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ தான் ப்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். சுற்றி கொய்யா மரம் வேறு என்ன இருக்கு ப்ரோ. கீழே அப்படியே தாழ்ந்து வந்துட்டு அப்புறம் ப்ரோ கீழே தாழ்ந்து வர கொய்யா மரம் வேறு. நிறைய கோழிக்கார அடைக்கு விழுந்துருக்கு நிலைக்கு. சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் ப்ரோ. அடுத்தது மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இங்கே தான் ப்ரோ அடுத்த கோழி கொடுக்கட்டான்னு ஒரு சின்ன ஐடியா போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் கோழி கூட கட்டணி ஐடியா இருக்குது. அடுத்த ட்ரிப் வேலைக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் ரூபா அப்படியே ஒதுக்கி வச்சோம்னா இதில் கோழி கூட கட்டிடும் ப்ரோ. நான் இந்த இதில் இருந்து நான் இந்த அளவுக்கு இதில் கோழி கூட கட்டணி ஐடியா போட்டிருக்கேன். பிளான் பண்ணியிருக்கேன். நடக்குமெல்லாம் தெரில. எப்பயும் குறைஞ்ச ஒரு 15,000 இருந்தால் தான் ப்ரோ இந்த கோழி கூட கட்டவே முடியும். எல்லாமே ட்ரை பண்ண வேண்டியதுதான் ப்ரோ. இந்த வயசில் தான் ப்ரோ எதாக இருந்தாலுமே வளர்க்க முடியும். இந்த ப்ளூடூத் வேறு ஆஃப் ஆகிட்டு ப்ரோ. என்ன ஆச்சுன்னு தெரில. ப்ளூடூத் கட் ஆகிட்டு சாதா இதுலேயே பேசியம் ப்ரோ. வாலியில் வேறு எல்லாம் கடந்து கலைஞ்சிட்டு வராது.